18 வயது இளைஞன் ஒரு டீ கடையில் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு நபர், தம்பி ஏன்பா சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞன், வேலை இல்லாம இருக்கிறேன் ஐயா, சாப்பாடு கூட காசு இல்லை, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த நபர், தம்பி எனக்கு அப்படி யாரும் தெரியாதுப்பா, ஆனா கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து பக்கத்துல இருந்த கோயில் மணியும் அடிக்குது. அந்த பையன் அந்த கோயில் மணியை பார்த்துட்டு அந்த கோயிலுக்குள்ள போறான். கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோயிலை சுத்தி வரும்போது அறங்காவலர் அறைக்கு முன்னாடி கணக்கு வழக்கு பார்க்கும் நபர்கள் வேலைக்கு தேவை அப்படின்னு ஒரு போர்டு பார்த்துட்டு அந்த வேலையை கேட்கறதுக்காக போறான். அவனுக்கு அந்த வேலையும் கிடைக்குது. பிறகு அவருடைய 60வது வயது வரைக்கும் அவர் அங்கேயே தான் வேலை பார்க்கிறார். அந்த கோயில்ல வேலை பார்த்ததுனால ரொம்பவே ஆன்மீகவாதியாகவும் இருக்கிறாரு. டெய்லியும் சாமி கும்பிடுவாரு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய கோயில்களுக்கு போகணும், நிறைய சாமிகளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு நிறைய ஆசைகள் இருந்துட்டு இருந்துச்சு. அதன் பிறகு அவருடைய 60வது வயதுக்கு அப்புறம் நிறைய கோயில்களுக்கு, நிறைய இடங்களுக்கு, நிறைய தெய்வங்களை தரிசனம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதன் பிறகு இமயமலைக்குமே சென்று அங்க உள்ள ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள் அப்படின்னு எல்லோர்கிட்டையும் ஆசீர்வாதங்கள் வாங்கினாரு. நாட்கள் போக போக அவருடைய ஆன்மீக அறிவானது அதிகமாக வளர்ந்துச்சு. அது எந்த அளவுக்குன்னா, நான் கடவுளை சந்திக்க போறேன், நான் கடவுளை கண்டிப்பா சந்திச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கடவுள் என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு நம்பினாரு. அவரு கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு இந்தியாவில் உள்ள பல ரிஷிகள், சித்தர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பவும் அவருடைய சொந்த ஊரான மயிலாப்பூருக்கே வராரு. அங்கு அவருடைய வீட்டில் தனியா வாழ்றாரு. அந்த நேரம் பார்த்து அவர் இருக்கக்கூடிய இடங்கள்ல மழை அதிகமா பெய்யுது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஏரியாவுக்கு வெள்ளம் வரப்போகுது. அதனால வீட்டில் இருக்க எல்லோருமே ஒரு சேஃபான இடத்துக்கு போங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதனால அந்த தெருவில் இருக்க எல்லோருமே அவர்களுக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துட்டு பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு போக விருப்பமே இல்லை. கடவுளே என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா மழை இன்னும் அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரோடு முழுக்க தண்ணி ஆறா போயிட்டு இருந்தது. அப்போ வண்டியில போயிட்டு இருந்த ஒரு இளைஞன் அந்த பெரியவர்கிட்ட வந்து, மழை அதிகமா பெய்யுது, தண்ணி ஆறா போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே தண்ணியால சூழ போகுது, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன், ஒரு பாதுகாப்பான இடத்துல நான் உங்களை விடுறேன் அப்படின்னு அந்த இளைஞன் அந்த பெரியவர்கிட்ட சொல்றான். ஆனா அந்த பெரியவர் வர மறுத்துட்டாரு. இல்ல, கடவுளே என்னை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டாரு. மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. இனிமே அந்த இடத்துக்கு வண்டியில எல்லாம் வர முடியாது, போட்ல தான் வர முடியும் அப்படிங்கிற நிலை வந்தது. அந்த இடமே ஒரு குளம் போல காட்சியளித்தது. அப்போதைக்கு ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு வராங்க. இன்னும் யாராவது மாட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெரியவரை பார்க்குறாங்க. அவர்கிட்ட, பெரியவரே இன்னும் நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்க, வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு சேஃபான இடத்துல நான் விடுறேன் அப்படின்னு அந்த ரெஸ்கியூ டீமில் இருந்த ஒரு இளைஞன் கேட்குறாரு. ஆனால் அந்த பெரியவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, கடவுள் என்னை காப்பாத்துறதுக்காக வருவாரு, நீங்க போங்க, கடவுள் என்னை காப்பாத்துவாரு, கடவுள் எனக்கு இருக்காரு அப்படின்னு அந்த ரெஸ்கியூ பண்ண வந்த டீம் கிட்ட அவர் சொல்றாரு. அதன் பிறகு அவர் இருந்த வீடு முழுவதுமே தண்ணியால நிரம்பிருச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதுமே தண்ணியால ஃபில் ஆனதால அவர் மொட்டை மாடியில் போய் நிற்கிறாரு. அப்பவும் மழை தூரிக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஹெலிகாப்டர் வானத்தில் போயிட்டு இருக்க, அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த வீட்டுக்கு நேரா ஒரு கயிறை போட்டு ஒரு ஆர்மி மேன் இறங்கி வராரு. பெரியவரே என் கையை பிடிச்சுக்கோங்க, நான் உங்களை காப்பாத்தி கொண்டு போறேன், பயப்படாதீங்க, உங்களை அழுங்காம மேலே கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட அவர் சொல்லும்போது, நீங்க ஏன் வந்தீங்க, கடவுள் என்னை காப்பாற்ற வர்றாரு, கடவுள் என்னை காப்பாற்ற இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வர மறுத்துறாரு. எவ்வளவோ அந்த ரெஸ்கியூ டீம் சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. அவர் அவருடைய கையை பிடிக்க தயாராகவே இல்லை. சரி, இவர் இதுக்கு மேல சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல வந்த ரெஸ்கியூ டீமும் புறப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வீடு முழுவதுமே தண்ணியால நிரம்புது. அவர் நின்ன இடமுமே தண்ணியால நிரம்பி அவரும் மூழ்கி இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து மேல்லோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த கடவுள்கிட்ட போய் கேட்கிறாரு,
கடவுளே, உன்னை எத்தனை வருடங்களா நான் பூஜை பண்ணியிருக்கேன், எத்தனை கோயில்களில் வந்து உன்னை பார்த்திருக்கேன், என்னோட ஆயுள் காலம் முழுவதுமே உன்னை நினைச்சிட்டு இருந்தேனே, கடைசி காலத்துல கூட நீ வந்து என்னை காப்பாற்றக்கூடாதா, நீ ஏன் என்னை வந்து நேர்ல காப்பாத்தல அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்டாராம் அந்த பெரியவர். அதுக்கு கடவுள் சொன்னாராம், யாருப்பா சொன்ன நான் உன்னை காப்பாத்த வரலன்னு, உன்னை காப்பாத்த நான் 3 முறை வந்தேன் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். உன்னோட தெருவில் இருக்கக்கூடிய எல்லோருமே போனதுக்கு அப்புறமும் ஒரு இளைஞனை போல உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தேனே, அதுவும் நான் தான். உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்காக போட்ல ஒருத்தன் வந்தானே, அதுவும் நான் தான். கடைசியா ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு ஆர்மி மேன் வந்தாரே, அவரும் நான் தான் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். 3 தடவை நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், நீ அதை சரியா பயன்படுத்திக்கல, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கடவுள் கேட்டாராம். இதே மாதிரி தான் கடவுளே நேரில் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் சால்வ் பண்ண மாட்டாரு, ஆனால் வேற ஒரு ரூபத்தில் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். சில நேரங்களில் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்ம வேண்டியதை கேட்கலாம், ஆனால் அது அப்படியே நமக்கு கிடைக்குமானா அது கிடைக்காது. ஆனால் அதுக்கு ஈக்குவலான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடவுளே ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம தான் அதை கெட்டியாக பிடிச்சிட்டு மேலே வரணும். உதாரணத்துக்கு ஒரு இளைஞனுக்கு ஆஃபீஸில் ரொம்பவே அதிகமான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், சேலரி கம்மியாக கொடுக்கறது, அதிகமான வேலை வாங்குறது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றான். இதை பத்தி கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்றான். கொஞ்ச நாள்லயே இதுக்கு முன்னாடி அவன் வேலை பார்த்த வேலை இன்னொரு கம்பெனில நல்ல சம்பளத்தோட நல்ல அட்மாஸ்பியரோட அவனுக்கு கிடைக்குது. கடவுள் அவன் கேட்டதை அப்படியே கொடுக்கல, ஆனா அவன் கேட்டதுக்கு நிகரான ஒரு வேலையை அவனுக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்த நம்ம தக்க வச்சுக்கணும். நம்ம கேட்டதே தான் நமக்கு வேணும்னா நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க தெரியணும். உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்து மேல நீங்க ஆர்வமா இருங்க. கடவுள் உங்களுக்கு அதையே தராட்டியும் அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்த கண்டிப்பா தருவாரு. அதுக்கு நீங்க அதன் மேல நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் இருக்கணும். நம்ம கேட்ட விஷயங்களை தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம கேட்டதை விட அதுக்கும் மேல அதிகமான விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம நம்பிக்கையுடன் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கணும். இந்த ஒரு சின்ன கதை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது போலவே இன்னுமே அதிகமான கதைகளை தெரிஞ்சுக்க விருப்பமா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இது போலவே இன்னுமே ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.